காட்டுல ஒரு யானை ஒண்ணு இருந்துச்சு. அந்த யானைக்கு யாரும் நண்பர்களே கிடையாது. அதனால அந்த யானை என்ன பண்ணுச்சு, தனக்கு ஒரு நண்பன் இருந்தா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி, காட்டுல நம்ம யாராச்சும் நண்பரா ஏத்துக்குவோன்ட்டு போகுது. காட்டுக்குள்ளார போகுது. போயிட்டு இருக்கும்போது வழியில மரத்து மேல ஒரு குரங்கு பாக்குது. குரங்கு பார்த்துட்டு அந்த குரங்கிட்ட கேக்குது, "நீ என்ன நண்பனா ஏத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேக்குது அந்த யானை குரங்கு கிட்ட. அதுக்கு இந்த குரங்கு சொல்லுது, "ஒன்னெல்லாம் நண்பனை ஏத்துக்க முடியாது. நான் மரத்துக்கு மரம் தாவுவேன். உன்னால முடியுமா? அதனால நான் உன்னை நண்பனை ஏத்துக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அந்த குரங்கு சொல்லிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல நடந்து போயிட்டே இருக்கு. பக்கத்துல பார்த்தா ஒரு தவளை ஒண்ணு இருந்துச்சு. அந்த தவளையிட்ட கேக்குது, "நீ என்ன நண்பனா ஏத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லி அந்த தவளையிட்ட யானை கேக்குது. அதுக்கு இந்த தவளை சொல்லுது, "நீ எவ்வளவு பெரிய உருவம், நான் சின்னோண்டு உருவம். உன்கிட்ட போய் நான் எப்படி நண்பனா இருக்க முடியும்? முடியாது" அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்னு யானை நடந்து போயிட்டே இருக்கு. வழியில ஒரு முயலை பாக்குது. அந்த முயல்கிட்ட போய், "நீ என்ன நண்பனா ஏத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த முயல் சொல்லுது, "நான் வேகமா ஜம்ப் பண்ணி போவேன். நீ மெல்ல வரக்கூடிய ஆளு. உன்கிட்ட நான் எப்படி நண்பனா இருக்க முடியும்? உன்னை நண்பனை ஏத்துக்க முடியாது" அப்படின்னு அந்த முயலும் சொல்லிடுச்சு. சரின்ட்டு இப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. என்னடா நமக்கு ஒரு நண்பன் கிடைக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி நடந்து போயிட்டே இருக்கு. வழியில ஒரு நரியை சந்திக்குது. அந்த நரிகிட்ட போய் கேக்குது, "நீ என்ன நண்பனா ஏத்துக்குவியா?" அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த நரி சொல்லுது, "நீ எவ்வளவு பெரிய உருவம், நான் சின்ன உருவம். உன்னை போய் இப்படி நான் நண்பனா ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் சரியா வராது. நீ என் நண்பனா இருக்க முடியாது. நான் உனக்கு நண்பனா இருக்க மாட்டேன். முடியாது" அப்படின்னு சொல்லி இந்த நரியும் சொல்லிடுச்சு. சரி, என்னடா நமக்கு ஒரு நண்பன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனையோட அந்த யானை போயிடுச்சு. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, எல்லா விலங்குகளும் சின்ன சின்ன விலங்குகளும் என்ன பண்ணுதுன்னா, வேகமா ஓடுது. யானைக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இந்த விலங்குகளா ஓடுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல நரி ஒண்ணு போச்சு. அந்த நரிகிட்ட போய் கேக்குது, "எங்க எல்லாரும் வேகமா ஓடுறீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த நரிகிட்ட கேக்குது யானை. அதுக்கு அந்த நரி சொல்லுது, "இங்க ஒரு புலி ஒண்ணு இருக்கு. அதுக்கு பசி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு விலங்கா அடிச்சு தின்னுடும். அதனால இப்ப எங்களையும் கொல்ல வருது. அதுக்கு பயந்துதான் நாங்க என்ன பண்றோம், வேகமா ஓடுறோம். மறைவா இருக்கிறதுக்காக நாங்க தலைமறைவா இருக்க ஓடுறோம்" அப்படின்னு சொல்லி அந்த நரி யானைகிட்ட சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு அந்த நரியும். உடனே இந்த யானை என்ன பண்ணுச்சு, யானை அங்க நின்னுட்டே இருந்துச்சு. அந்த புலி வந்துச்சு. அந்த புலி வந்தோனே அந்த புலிகிட்ட யானை சொல்லுது, "நீ எதுக்கு எல்லாரையும் கொல்ற? நீ யாரையும் கொல்லக்கூடாது. நீ திரும்பி போயிடு" அப்படின்னு சொல்லி யானை சொல்லுது அந்த புலிகிட்ட. அதுக்கு அந்த புலி சொல்லுது, "நீ என்னோட விஷயத்துல தலையிடாத. நான் எல்லா விலங்கையும் கொன்னு சாப்பிடதான் செய்வேன்" அப்படின்னு சொல்லி அந்த புலி சொல்லுது. யானை கோவம் வந்துச்சு. உடனே அந்த யானை என்ன பண்ணுச்சு, அந்த புலிய தன்னோட காலால ஓங்கி ஒரு உத விட்டுச்சு. அந்த புலி போய் எட்டி போய் விழுந்துச்சு. விழுந்து உடம்பெல்லாம் அப்படியே புண்ணாயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி எட்டி ஓடியோ போயிடுச்சு. வேகமா ஓட்டமா ஓடிடுச்சு. உடனே அங்க சுத்தி மறைஞ்சிருந்த அந்த விலங்குகள்லாம் எல்லாம் ஓடி யானைகிட்ட, "நாங்க எல்லாரும் உன்னை நண்பர்களா ஏத்துக்கிறோம். ஏன் உன்னை நண்பனா ஏத்துக்கிறேன்னா, நாங்க எல்லாரும் ஆபத்துல இருக்கும்போது நீ காப்பாத்துன. அதனால நாங்க எல்லாரும் உன்னை நண்பனா ஏத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்குகள்லாம் சொல்லி எல்லா விலங்குகளும் யானை கூட இப்ப நண்பர்களாயிட்டாங்க. அதாவது ஆபத்து காலத்துல உதவி செய்யறவங்கள எப்போதுமே மறக்கவே கூடாது.